आपो वाजितकं सर्वं विश्वभूतान्यावप्राणावापोपसमावो नमः निर्गितिलेन गणपतिं मस्त्रेण सम्प्रोक्ष्य ह्रीं आधारदक्षजे नमः उपवेद खंड पुष्पाक्षदैगलं कृत्य ओम सुमुखाय नमः अखिलाय सर्वत्र पुष्पाणि समर्पयामि गणपतये नमः वेदोक्तमन्त्र पुष्पाञ्जलि समर्पयामि मूलमन्त्रं यथाशक्त्यानि जपित्वा कठिन विघ्न विच्छेदकं नमामि गणनायकं नमोपाते समस्ते दुर्दक्षेत्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं शिवस्य सकल विशेषण विशेषायामस्यां वर्तमानायां अस्यां पुण्यसुफलितौ अस्य देवदेवस्य देवदेवोत्तमस्य देवता सर्वभौमस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्री अंगाल परमेश्वरे चाणस्य जीर्णोत्तारण पुण्यागमायं जल्य करिष्ये गणानाहं त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवणा जयमाय पुनरागमनाय च निर्गिलेन वर्णकुम्भमत्रेण सम्प्रोक्ष्य महाब्रह्मणे नमः महाविष्णवे नमः महारुद्राय नमः महास्कन्धाय नमः महाविघ्नेश्वराय नमः महावर्णाय नमः महाभास्कराय नमः महाविनायके नमः महागणपतये नमः महानन्दाय नमः महानारायणाय नमः महाविनायकाय नमः महाईश्वराय नमः महापद्माय नमः महावर्णासनाय नमः महामूर्तये नमः भगवद्गणनाय नमः विग्रहाय मनोदध्याये वर्णं मकरासन मध्याज विरज वर्णाय नमः विद्यावाह्यावागणस्थापन निधान निरोधन वन्दनवकुण्ठन कालत्रे मकरमुद्राय प्रलस्य भोज्या वर्णाय नमः देवते नमः लोभिने नमः महापदये नमः वागणाय नमः विलासपदये नमः योगो रघोरतरेभ्यः विष्णवे महादेवाय महाकर्पूरनीराजन दीपं दर्शयामि समर्प्य प्रार्थ्य दण्डः नद्यश्रीधरपादपङ्कजः कुर्वन्तु माघवावसन्तो गन्धाः मनस्तु शोभादि पितरो नुमतन्तो मार्गितमनसस्मः नास्मः अस्तु तावदि तत्र सति नजेन्द्र वृत्तस्रवाः प्रियता भगवान् श्रीमहादेविः प्रदीरिव मादरः आबोधनयसारणः ृभ्योनाभवन्दोगम् अग्नेकं सुषदो भुवे भौमजिमर्थो फलमोषो निधत्त विचर्षणिगे सुगन्धमादेव जनादीन पादप्राणेन शिरोमजो भूः अर्घ्यजलेन सोमाय सर्वेषां त्यावाक्य अवागणागुणार्थगतिबले ओम आवाय नमः आवाय नमः
भूतानि प्रचरन्वग्नयः ब्रह्म प्रचोदयात् ब्रह्मज्ञानं प्रथमं पुरस्तात् श्रीमदस्वरूपो उपमा. எல்லோருக்கும் வணக்கம். தெளிவறியாதார் சிவனறியார், தெளிவறியாதார் சீவனுமாகார், தெளிவறியாதார் தீரார் பிறப்பே, தெளிவறியாதார் சிவமாக மாட்டார். எம்பெருமான் ஈஸ்வரனின் பேரருளால் இந்த திருப்பத்தூரின் எல்கை தெய்வமாகிய 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலின் திருப்பணியில் பங்கு பெறும் பாக்கியம் பெற்றமைக்கு யாம் மகிழ்கின்றோம். 2ஆம் வரகுண பாண்டியன் இந்த திருப்பத்தூரை ஓர் கோட்டை ஸ்தலமாகவும் பேட்டை ஸ்தலமாகவும் ஸ்தாபிக்கும் நேரத்தில் இந்த அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலை ஸ்தாபித்ததாக வரலாறு கூறுகின்றது. கிபி 864 2ஆம் வரகுண பாண்டியனால் நிர்மாணம் செய்யப்பட்ட இத்திருக்கோயில் சுமார் 1136 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. அங்காள பரமேஸ்வரி மூலவராகவும் கொன்றைவன துர்க்கை, கொன்றைவன சித்தர், அகோர வீரபத்திரர், குருநாதர், மலையாள கருப்பர், தொட்டிச்சி அம்மன், இருளப்பர், இருளம்மை, சங்கிலி கருப்பர், பேச்சியம்மன், ராக்காச்சி அம்மன், சப்தகன்னிமார்கள், பாவாடை ராயர், மதுரை வீரன், பாதாள பத்ரகாளி, சின்ன கருப்பர், நொண்டி கருப்பர், வாய்க்கான் கரையான், மகா முனீஸ்வரர், கடுகன் கருப்பர் போன்ற சக்தி பரிவார தேவதைகளை கொண்டுள்ள இந்த அங்காள பரமேஸ்வரியின் வலப்புறம் கன்னி மூலையில் ஸ்ரீ ராகு பகவான் தண்ணி சன்னதியில் அமர்ந்து அருள்பாலித்து வருகின்றார். எங்களுக்கு கிடைத்த ஆதாரப்படியும் கல்வெட்டு ஆதாரப்படியும் இந்த திருக்கோயிலின் கடந்த கும்பாபிஷேகம் கிபி 1494 நடைபெற்று இருக்கின்றது. அதன்பின் சில சாணித்திய கோளாறுகளுக்கு இத்திருக்கோயில் ஆளாகி பல 100 ஆண்டுகள் பல பெரியோர்களாலும் ஆண்டோர்களாலும் சான்றோர்களாலும் மெய் அன்பர்களாலும் திருப்பணிக்கு பெரும் முயற்சி செய்யப்பட்டு திருப்பணி நிறைவேறாது, அவ்வாறு திருப்பணிக்கு முயற்சி செய்தோரின் ஆசீர்வாதத்தாலும் மற்ற தெய்வங்களின் ஆசீர்வாதத்தாலும் இந்த திருப்பணி சிறப்பாக நடைபெற்று இந்த திருக்கோயிலில் உள்ள மூலவர் அங்காள பரமேஸ்வரியையும் மற்ற பரிவார தேவதைகளையும் குலதெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கும் அன்பர்களின் பேர் ஆதரவாலும் திருப்பத்தூர் பொதுமக்கள் மற்றும் ஆண்டோர்கள் சான்றோர்களின் பேர் ஆதரவாலும் இந்த கோயில் திருப்பணி பழமையும் தொன்மையும் வாய்ந்த இத்திருக்கோயிலின் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரும் பார்த்திப ஆண்டு சித்திரை மாதம் 9ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. இந்த மகா கும்பாபிஷேகத்திற்கு கோவை காமாட்சிபுரி ஆதீனம் அங்காள பரமேஸ்வரி சித்தர் பீடாதிபதி சாக்தஸ்ரீ ஞானகுரு சிவலிங்கேஸ்வர சுவாமிகளும், தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல தேசிக சுவாமிகளும், பாதரக்குடி மடாதிபதியும், துலாவூர் ஆதீனமும், இந்து முன்னணி நிறுவனர் வீரத்துறவி ராமகோபாலன்ஜி அவர்களும், சிவகங்கை ராணி டிஎஸ்கே மதுராந்தக நாச்சியார் அவர்களும், ராமநாதபுரம் இளைய மன்னர் என் குமரன் சேதுபதி அவர்களும் மற்றும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் மெய்யன்பர்களும் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை சிறப்படைய செய்ய உள்ளார்கள். நடைபெறவிருக்கும் கும்பாபிஷேகத்தில் பொதுமக்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் தவறாது கலந்து கொண்டு அம்மன் அருள் பெறுமாறு திருப்பணி குழு சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம்.